ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் யூடியூப்புக்கு நியூவாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு சேனல் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவீங்க. அது ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபுல் வீடியோ வந்தாலும் சரி, அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, ஃபேஸ்புக் வீடியோஸு, டிக்டாக் வீடியோஸு, சம்டைம் வீடியோ கொலாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் யூடியூப் தம்ப்நெயில்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட ஒரு வீடியோ நிறைய வியூஸ் போகணும் அப்படின்னா யூடியூப்போட தம்ப்நெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு ஸ்கில் தேவையில்லை. கண்டிப்பாக எனக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும், டிசைனிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த வித எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸுமே இல்லாமல் நம்மளோட ஓன் யூடியூப் சேனலுக்கு நம்மளே வீடியோஸ் ரெடி பண்ண முடியும். சப்போஸ் சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க. யூடியூப் சேனலில் லிரிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சாங்ஸ் போடுவாங்க. ஸோ சில பேர் மொபைல் ஆப் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அது அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஏன்னா எல்லா ட்ராப்பை மற்ற மாதிரி அந்த எல்லா விஷயம் பண்ணுறதுக்கு எல்லாமே மொபைல் ஆப் அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் சிஸ்டமில் யூஸ் பண்ணும்போது வெப் அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை வச்சுருக்கீங்க. உங்கள் யூடியூப் சேனலுக்கு வீடியோஸ் ரெடி பண்ணுறீங்க, ஷார்ட்ஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் உங்களை மாதிரி ஒரு சின்ன யூடியூபர் தான். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா கேன்வா அப்படிங்கிற ஒரு சைட் இருக்குது, ஒரு டூல் இருக்குது. அந்த கேன்வா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறாலும் சரி, இமேஜ் ஆட் பண்ணாலும் சரி, டெக்ஸ்டோட அனிமேஷன்ஸு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அதை வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், கூகுளில் போயிட்டு கேன்வா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும் கேன்வா விஷுவல் ஷூட் ஃபார் எவ்ரி1 இருக்கும். அது canva.com அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் அந்த ஹோம் பேஜ். இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு என்னங்கன்னா உங்கள்கிட்ட சைன்அப் ஆர் லாகின் கேட்கும். அது உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கூகுள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக சைன்அப் ஆகிடுச்சு, லாகின் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நீ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சைன்அப் கேட்கும். நீங்கள் என்ன பண்ண சைன்அப் வித் கூகுள் அக்கௌண்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடான சில ஃபங்க்ஷனாலிட்டி சில ஆப்ஷன்ஸ் மட்டும் ஃப்ரீ. நீங்கள் எந்த பே பண்ண அவசியம் இல்லை. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சில லிமிட்டடான அதுவே போதும் நமக்கு. அந்த லிமிட்டடான அவங்க தர்ற ஆப்ஷன்ஸே நம்ம வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். அது சப்போஸ் சில அனிமேஷன்ஸு, சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அது அந்த கெட் கேன்வா ப்ரோ அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். சில அமௌண்ட் சொல்லுவாங்க. இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில வீக்லி இவ்வளோ, மந்த்லி இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போக்கி நமக்கு வேண்டாம். நம்ம ஃபஸ்ட் டைம் வீடியோ ரெடி பண்ணுறோம், நம்ம நிறைய கற்றுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபஸ்ட் டைம் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அமௌண்ட் பே பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஒரு லெவலுக்கு அப்புறம் நிறைய வியூஸ் கிடைக்கிது, உங்கள் சேனல் மானிட்டைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேன்வா ப்ரோவை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது நல்லது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் நல்லது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃப்ரீயாகவே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி வீடியோ ரெடி பண்ணுங்கள். அதுதான் பெட்டர் ஃபார் நவ். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா canva.com அந்த பேஜுக்கு வந்துவிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா சைன்அப் பண்ணியாச்சு. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்குது. டாக்ஸு, ஒயிட் போர்ட்ஸு, ப்ரெசன்டேஷன், சோஷியல் மீடியா, வீடியோஸ், நிறைய பிரிண்ட் ப்ராடக்ட், வெப்சைட் நிறைய இருக்குது. மோர் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் ரெசிபி ரெடி பண்ணிக்கலாம், நிறைய பண்ணிக்கலாம். என்னென்ன டிசைனிங் சம்மந்தமாக என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே பண்ணிக்க முடியும். இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். இந்த டூலில் நிறைய ப்ரீடிஃபைன்டாக நிறைய டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா யூடியூப் சம்மந்தமாக இல்லை வீடியோஸு தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு ஃபஸ்ட்டு யூடியூப்போட தம்ப்நெயில்லாம் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு யூடியூப் போகிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு இமேஜ் இருக்குது. ஓகே, அதில் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்குது, சம் டெக்ஸ்ட் இருக்குது.
நான் மவுஸ் வச்சேன்னா வீடியோ ப்ளே ஆகுது. பட் ஆனால் நான் வெறுமனே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கிது. இந்த வீடியோ இதுதான் அப்படிங்கிற ஒரு கிடைக்கும் பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நீல நிலவேன்னு ஒரு சாங் இருக்குது. அது மாதிரி இதெல்லாம் தம்ப்நெயில் தான். இது எல்லாமே தம்ப்நெயில். அதாவது தம்ப்நெயில் அப்படிங்கிறது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் அந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் ரெப்ரசன்டேஷன் தான் தம்ப்நெயில். ஓகே, இதில் தம்ப்நெயில் எல்லாமே தம்ப்நெயில். வீடியோ உள்ளே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அட்ராக்டிவாக கொடுத்துருப்பாங்க. தம்ப்நெயில் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, யாராவது ஏதாவது ஒரு யூடியூப்பில் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது தம்ப்நெயில் தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த வீடியோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, வீடியோ கிளிக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தம்ப்நெயில் ரெடி பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வீடியோ ரெடி பண்ணலாம். இப்போது தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சோஷியல் மீடியாங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, ஃபேஸ்புக் கவரு, நிறைய இருக்கும். அதில் யூடியூப் தம்ப்நெயில் இருக்கும். இது 1280 × 720 பிக்சல் இது சைஸு. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நியூ டேப் பார்த்து ஓப்பன் ஆகும். ஒரு பேஜ் இருக்கும். நீங்கள் மல்டிபிள் இமேஜும் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஓகே, நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஒர்க் பண்ண முடியும். பட் இது வந்து கேன்வாவோட வாட்டர் மார்க் சிம்பிள் இருக்குது. ஸோ அதனால் இது வேண்டாம். ஸோ எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி டெலிட் பண்ணிடலாம். எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் ப்ளைனாகவே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இதுதான் ப்ளைன் பேஜ். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தம்ப்நெயில்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா, இந்த இடத்துல போனீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் கலர்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரேடியன்ட்ஸ், ஒரு மாதிரி டபுள் கலர்ஸ், ட்ரிபிள் கலர்ஸ் மாதிரி இருக்கும். மல்டிபிள் கலர்ஸ் வந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஸ்டாட்டிக் சிங்கிள் கலர்ஸ் தான் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ, எது வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் இந்த ப்ளூவில் ஒரு 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ண மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கம் வாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எலமெண்ட்ஸு, டெக்ஸ்ட்டு, பிராண்டு, அப்லோட்ஸு, ட்ரா இதெல்லாம் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறது எலமெண்ட்ஸு, டெக்ஸ்ட்டு, அப்லோட்ஸ். ஓகே, இப்போ எலமெண்ட்ஸ் அப்படின்னா இதில் நிறைய வந்து உங்களுக்கு இமேஜஸ்ஸு, வீடியோஸு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பிள்ஸு, கிராஃபிக்ஸ், அனிமேஷன்ஸ் நிறைய இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சர்க்கிள் அப்படி இருக்குது அப்படின்னா சும்மா கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒரு சர்க்கிள் இங்கே நிறைய ஷேப்ஸு, கிராஃபிக்ஸு, ஃபோட்டோ சர்க்கிள்லேயே நிறைய இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாமே இருக்கும். வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கிறது, ஒரு மாதிரி குயினோட அந்த இதில் இருக்க மாதிரி இருக்க ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ப்ரோ. ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீ பே பண்ணணும். ஓகே, அது இல்லாமல் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஃப்ரேம்ஸில் போயிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, எதுவுமே இல்லை. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஃப்ரேம் நல்லாயிருக்கு. இந்த ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இட்ஸ் ஒரு ஃப்ரேம் தான். ஓகே, இதில் நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோவில் ஃபிட் ஆகிக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இதை நல்லா மூவ் பண்ண முடியும், சைஸை கம்மி பண்ண முடியும், பெருசாக முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஸும் பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். பட் இது தேவையில்லை. இது ஓகே, பிளாக் கலர் இருக்கட்டும் பண்ணிவிட்டேன். இப்போது இது ஒரு ஃப்ரேம் தானே. ஃப்ரேம்னா என்ன, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் ஃப்ரேம் மட்டும் தான் இருக்குது, ஃபோட்டோ வேணும் இல்லையா. அது என்ன பண்ணணும்னா அப்லோட்ஸ் போயிட்டு இது 3 ஆப்ஷன் இருக்கும். இமேஜஸ்ஸு, வீடியோஸ், ஆடியோஸ். இது 3மே வந்து நம்மளோட லோக்கல் ஃபோல்டர்லேருந்து நம்ம வந்து இங்கே ஆட் பண்ண முடியும். அப்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு நம்ம ஃபோல்டருக்கு போகும். நம்ம ஃபோல்டர் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கோ, வீடியோஸ் இருக்கோ அதெல்லாமே ஆட் பண்ணி அப்லோட் கொடுத்தீங்க, இங்கே அப்லோட் ஆகிடும். இங்கே வந்துடும். வீடியோஸ் தனியாக வரும், இமேஜ் தனியாக வரும், ஆடியோ தனியாக வரும். ஸோ எல்லா கேட்டகரி தனியாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சில இமேஜஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்.
இந்த வீடியோ இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் என்ன பண்ணுறேன்னா சும்மா அப்படி ட்ராக் பண்ணி இதை மூவ் பண்ணிங்கனாலே உள்ளே போயிடும். ஓகே, இப்போது எனக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் கிடச்சிருச்சு. ஓகே, சும்மா இது வந்து இந்த இமேஜ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். சென்டராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ ஃப்ரேம்குள்ளே வேணுமோ வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்குள்ளே ஒரு ஃபோட்டோ வச்சாச்சு. ஓகே, இப்போ ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போய்ட்டு ஆட் ஹெட்டிங்ஸ் சப் ஹெட்டிங் இருக்குது. ஏதாவது ஒரு இது 3 சைஸ் இருக்குது. சைஸ் பெருசு, கொஞ்சம் கம்மி, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நிறைய டெக்ஸ்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிம்பிள் இல்லாமல் இது இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்மிங்ஸ் கொஞ்சம் மாதிரிலாம் நிறைய இருக்கும். இதை நீங்கள் டெக்ஸ்ட்டை மாற்றிக்கலாம். எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரீ டெக்ஸ்ட் இதெல்லாம் இருக்கோ அதை கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து இதை நான் எதுவுமே யூஸ் பண்ணல. இதெல்லாம் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இதை கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும் உங்களுக்கு. இதை நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை மாற்றிக்க முடியும். டெக்ஸ்ட் கலர் மாற்றலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் ஆல்ரெடி இருக்கிறத யூஸ் பண்ணல. நானே சும்மா ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சைஸை மேலே கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஃபாண்ட்டோட ஸ்டைல் என்ன கொடுத்துக்கலாம். அது மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் மாறிடும். நான் வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது போல்டாக வச்சுக்கலாம், அன்போல்டாக வச்சுக்கலாம், இட்டாலிக்காக வச்சுக்கலாம், அண்டர்லைன் வச்சுக்கலாம். என்னென்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமே எல்லாமே இங்கேயே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. இது பொசிஷன் அப்படின்னா இது வந்து எங்கே பொசிஷன் பண்ணணும் இங்கே காமிக்கும். டாப்பில் இருக்கணுமா, இல்லை மிடில் இருக்கணுமா, சென்டரா, லெஃப்டா, இது மாதிரி பாட்டமா, உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த கண்டிப்பாக அந்த டெக்ஸ்ட் நம்ம வந்து பேச முடியும். நம்மளுக்கு சும்மா இங்கே ஆப்ஷன் இருக்கும், சும்மா தள்ளி வச்சாலே வந்து இந்த டெக்ஸ்ட்டை உங்களால் மூவ் பண்ண முடியும். இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் கலர் தர முடியும்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஏன்னு இருக்கும் டெக்ஸ்ட் கலர். இங்கே போய்ட்டு நான் வந்து கலரும் செட் பண்ண முடியும். செட் பண்ணிவிட்டேன். இன்னும் நான் வந்து அடிஷ்னலாக இந்த டெக்ஸ்ட்டு எஃபெக்ட் தரணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இங்கே எஃபெக்ட்ஸ்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அதாவது இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஸ்டைல் டிஃபால்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம், ஒரு மாதிரி கர்வ் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை நார்மலாக இருக்குன்னா வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேக்ரவுண்ட் எதாவது கலர் வேணுமா, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்ட் மட்டும் எனக்கு கலர் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே ரவுண்ட்னஸ்ஸு ஸ்ப்ரெட் எவ்வளோ வரணும் அந்த மாதிரி அப்படி செட் பண்ணிக்கலாம். கலர் இங்கே கேட்க கலர்னு இருக்கும். இங்கே வந்து நான் ஏதாவது கலர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே எனக்கு வந்து அதையும் மாற்றிக்க முடியும். இங்கே ஸ்டைல்ஸ் நிறையா இருக்குது. இது தனி, இந்த 9 ஐட்டம்ஸ் தனி. இப்போ சப்போஸ் இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு அவுட்லைன் மட்டும் கிடைக்கும். அவுட்லைன் கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெட் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எல்லோ டெக்ஸ்ட் கலருக்கு ரெட் கலரில் ஒரு அவுட்லைன் கிடைக்கும். அந்த அவுட்லைனுமே நான் திக்னஸ் செட் பண்ணிக்க முடியும். நிறைய வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கலாம். உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எப்படி ரெக்யர்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஓகே, இது எல்லாமே டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் தான். இதுக்கான ஸ்பெஷலாகவே நீங்கள் எந்த விஷயமும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டிஃபால்ட்டாகவே இது எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் அனிமேஷன் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியும். அனிமேட்டும் ஆப்ஷன் இருக்குது, நிறைய ஆப்ஷன் இருக்குது. ரைஸ் பண்ணும், பேன், ஃபேட் ஆகும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. பாப்பப் ஆகும், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். டைப் ரைட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு லெட்டர்ஸாக டைப் ஆகும். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகே, எல்லா ஆப்ஷன்ஸும் எல்லா அனிமேஷன்ஸும் பண்ணிக்க முடியும். ஸ்டாம்ப்பு சப்போஸ் எனக்கு அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கணும் நினச்சேன்னா ஃப்ளிக்கர்னு ஆப்ஷன் இருக்குது. பல்ஸ் மாதிரி இருக்கணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. விக்கில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி தள்ளாடிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நான் செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் இந்த தம்ப்நெயிலில் வந்து உங்களுக்கு வேணும்
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கம்மிங் சூன் போயிட்டு டெக்ஸ்ட்டு போயிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கம்மிங் சூன் ஸ்மார்ட் செட் பண்ண முடியும். இது ஒரு தம்ப்நெயில் தான். ஓகே, இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இல்லை நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன், ஓகே, ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டேன், சில கிராஃபிக்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா இங்கே என்ன பண்ணுங்க, எலமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சர்ச் எலமெண்ட்ஸில் சும்மா ஹார்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அது சம்மந்தமான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். இங்கே செகண்ட் கிராஃபிக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஃப்ரீயாக இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் ஆனால் இது மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ கமிஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்ஸ் இப்படி லிங்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்கிற எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, நிறைய ஷேப்ஸ் இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃப்ரேம்ஸு, எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ, எதெல்லாம் உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு, உங்கள் வீடியோவுக்கு என்னென்னலாம் தேவையோ. நீங்கள் ஒரு ஃபுட் பிளாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபுட் சம்மந்தமாக வீடியோ போடணுன்னா கூட எல்லா ஃபுட் ஐட்டம்ஸு, அது சம்மந்தம் பேக்ரவுண்டு எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த கேன்வா யூஸ் பண்ணி யூடியூப்போட தம்ப்நெயில் இமேஜ் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, யூடியூப் ஷார்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.